வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மக்கள் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் ஜோக்கர் 2 ஃபோலியோடிக்ஸ்க்கான செகண்ட் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறத பற்றின இந்த இடத்துல லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தோட டோனை செட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ படம் வந்து கிட்டத்தட்ட 15 பாட்டு கொண்டு இருக்க ஒரு இசை கச்சேரியாக தான் இருக்கும் போது இசை மலையை நனைய தயாரான்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஜோக்கர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அமைப்போதுன்னு நம்புறேன். அது ஒரு மியூசிக்கலாக தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் டோனை டச் பண்ணியிருக்கான். ஸோ மியூசிக்கல் டோன் இருந்தால் மட்டும் தான் அந்த கதையை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் மியூசிக்கலாக அந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த ட்ரெய்லர் அதுக்கான ஒரு சின்ன அடித்தளத்தை பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மியூசிக்கல் சீக்வன்ஸ் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. நல்லாவே இருக்கு. பட் இது படத்துல என்ன மாதிரி அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக டிகோட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் வித் ஓப்பனிங் ஷாட்ல இந்த பக்கம் நம்ம ஜோக்கரை ஒரு டெஸ்டிமனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஜோக்கர் இப்போதைக்கு அந்த ப்ரீவியஸா கொலை செஞ்சு ஆல்மோஸ்ட் 2 வருஷங்கள் கழிச்சு இந்த டெஸ்டிமனி நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ டைம் லைன் பார்க்கும்போது ஜோக்கர் 1 நடந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் ஜோக்கர் 2ங்கிறது நடக்க போகுது. இந்த சமயத்தில் ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கம் அசைலம்ல தான் இருக்காரு. அவர் உள்ள இருந்துகிட்டே ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவருடைய ஐடியாலஜியை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு போல. அண்ட் ஆப்வியஸா ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனுமே உருவாக்கி வந்துருக்க இவரை சும்மா விட்டுற மாட்டாங்க. மீடியாவுமே நோட்டி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அவர் அந்த கோர்ட் ரூமுக்கு வரும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியணும் நிறைய பேர் ஃப்ரீ த ஜோக்கர்னு சொல்லி ஜோக்கருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கேன். நான் கடவுளுக்கு தான் பயப்படுவேன், கிளவுனுக்கு பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரிலிஜனை ஏதோ ஒரு வகையில் உள்ள வருது போல. அது என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. பட் ஜோக்கர் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. இந்த மாதிரி கொலை செய்யறவனை எல்லாருமே நீங்க தியாகியா ஏத்துட்டு இருக்கீங்க. பட் அவன் தியாகி கிடையாது, ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹார்வி டென்ட். எஸ், இந்த படத்துல ஹார்வி டென்ட் இருக்க போற விஷயம் இப்போதைக்கு அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஹார்வி டென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா 2 ஃபேஸ்ங்க. இதுக்கு முன்னாடி படங்கள்ல பார்த்துருக்கலாம். சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ காத்தமோட மேயரா வராரா இல்ல அட்டர்னியா வராராங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவர் அட்டர்னி லாயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காதுன்னு நம்புறேன். பட் இதே ட்ரெய்லர்ல 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட் காமிக்கப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் கோர்ட் ரூம்லயே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் டக்குன்னு அடுத்த ஷாட்ல அந்த கோர்ட் ரூம்ல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதை தொடர்ந்து இந்த ஷாட்ல உள்ள இருக்க ஜோக்கர் வெளியில வந்து விழுந்திருக்காரு. மொத்த இடமுமே இடிச்சு சுக்குநூறா கீழே விழுந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இந்த ஷாட்டை வந்து நான் அமைச்சிருக்கேன். அந்த காரணத்தினால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அட்டர்னியா இருக்கக்கூடிய ஹார்வி டென்ட்டுக்கு ஒரு பக்கம் ஃபேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹார்வி டென்ட்டோட 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிபிள் இந்த படத்துல இருக்கலாம். பட் இதெல்லாமே ட்ரெய்லர்ல பார்த்தா நான் சொல்றேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எது உண்மை எது பொய்ங்கிறத நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியலங்க. பிகாஸ் இந்த படத்துல ஏகப்பட்ட மியூசிக்கல் சீக்வன்ஸ் நடக்கும்போது ஸோ மியூசிக்கல்ஸ் எல்லாமே இந்த பக்கம் நம்ம ஜோக்கரோட மைண்ட்ல நடக்கிற அந்த காரணத்தினால அது இமேஜினேஷனா தான் இருக்கணும். இமேஜினேஷனையுமே ரியாலிட்டியோட மிக்ஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லர்ல வந்து ஏகப்பட்ட சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால நம்ம படம் பார்த்து தான் எது உண்மை எது பொய்ங்கிறதே டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் நம்புறேன். பட் எப்படி பார்த்தாலும் இந்த படத்துல ஆப்வியஸா நம்ம ஹார்வி டென்ட் வர போறாரு. அதே மாதிரி போன படத்துல வந்து நம்ம ஜோக்கரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சோஃபி. ஸோ அவங்க இந்த கேஸ்ட் லிஸ்ட்ல இல்ல, பட் பாசிபிளி ஒரு சீக்ரெட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா அகைன் இந்த படம் நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டோரி வந்து நடக்கிற அந்த காரணத்தினால சோஃபி பாசிபிளி நம்ம ஜோக்கரோட எக்ஸ் லவர் ஆகவோ இல்ல பாசிபிளி அந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆகவோ உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜோக்கர் அந்த மிகப்பெரிய கில் பண்றதுக்கு முன்னாடி இவளுடைய ரூம்ல தானே உட்காந்துட்டு இருப்பாப்ல. படம் பார்த்து அந்த சீக்வன்ஸ் வரைக்குமே நம்ம உண்மையிலே ஜோக்கரை இந்த பக்கம் சோஃபி லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே இமேஜினேஷன் ஸ்டோரிங்கிறது நம்மளுக்கு புரிய வந்துச்சு. பட் அது நம்மளுக்கு தெரியும், அது உண்மையிலே அட்டர்னி அண்ட் கோர்ட் ரூமுக்கு தெரியுமா? ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ ஜோக்கர் உள்ள இருந்துகிட்டே ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி கோர்ட் ரூமை காமிக்க போறாங்க நம்புறேன். சில சமயங்கள் அவர் வந்து கிரே வெஸ்ட்ல வராரு, அதே மாதிரி சில சமயங்கள் ஃபுல் ஜோக்கர் ஃபார்ம்லேயே வராரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹார்லி குவிடுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த அந்த கோர்ட் ரூமை அட்டென்ட் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். முழுசாவே கோர்ட் ரூமா போயிடுமாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ஃபன்னா இருந்தா ஓகேங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் ஹார்லி குவின் சப்டைட்டில் பொறுத்த வரைக்கும் இவளை ஆக்சுவலாக நம்ம ஜோக்கர் லீங்கிற மாதிரி தான் கூப்பிட போறானா. ஹார்லிய சுருக்கி லீங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் இவன் நம்ம ஜோக்கரை பத்தி இன்ஸ்பயர் ஆகி ஜெயிலுக்குள்ள வந்த ஒரு கேரக்டராகவும் இருக்கணும். நம்ம முன்னாடியே சொன்னால ஜெயிலுக்குள்ள இருந்து இவர் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிவியை உடச்சு கையோட இந்த பக்கம் ஹார்லிக்வின் கொண்டு போற மாதிரி தெரியுது. அதில் தான் பாசிபிளி அவளை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷாட்ல நம்ம ஹார்லிக்வின் ஏதோ ஒரு காயர்ல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்தையுமே நம்ம ஹார்லிக்வின் தான் எரிக்கிறாங்க போல. பிகாஸ் இந்த ஷாட்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இடத்தையுமே கம்ப்ளீட்டா எரிச்சிட்டு நம்ம ஜோக்கர் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஹேண்ட் டு ஹெட் இந்த ஜெஸ்டரையுமே இதுக்கு முன்னாடி வந்து சோஃபி கேரக்டர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையுமே இந்த பக்கம் லீ வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால எப்படியோ நம்ம ஜோக்கர் கூட இந்த லீ க்ளோஸாக ட்ரீட் பண்றாங்க.
இது அவங்களுடைய சுயலாபத்துக்காக பண்றாங்களா இல்ல நிஜமாலே இந்த பக்கம் ஜோக்கரை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆனாங்களா தான் கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு என்னமோ ஹார்லி குயின் பாசிபிளி ஜோக்கரை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமான்னு தோணுது. பாவண்டா என் தலைவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கான். அவனை திரும்ப நோண்டி பார்த்துட்டு வெளியேற்றி விட்டுறாதீங்க. அண்ட் கோர்ட் ட்ராமா ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த இடத்துல ஃபுல் ஜோக்கர் வடிவத்தில் தக்காளி இங்க நான் தப்பிக்க போறான்டா அப்படிங்கிற தாட்ல இங்க இருக்கவங்க யாராலுமே என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஹேமர் எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஜட்ஜு மண்டியை உடைக்கிற மாதிரி ஷாட் வந்து அமைச்சிருக்காங்க. அகைன் இது வந்து இமேஜினேஷனா ரியல் லைஃபா நமக்கு சுத்தமா புரியல. பட் எப்படி பார்த்தாலும் ஜோக்கரோட மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு வைலன்ஸுங்கிறது ஊறி போய் தான் இருக்கு. அதை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதே கோட் தான் இந்த இடத்துல வெடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து நம்ம ஜோக்கர் அவருடைய கிரே வெஸ்ட்ல தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இவரை நம்ம ஜோக்கரோட சப்போர்ட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருக்காங்க. லைக் தலைவா இங்க ஓடிடு ஒன்று நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி லைக் துரத்திட்டு இருக்காங்களோ என்னமோ. எப்படி பார்த்தாலும் ஜோக்கர் ஒரு கட்டத்தில் பாசிபிளி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். போன படம் வந்து ஒரு சிம்பிள் ஒன் லைனா தான் இருந்துச்சு. லைக் ஒரு சொசைட்டில இருக்க ஒருத்தனை அடிச்சு மிதிச்சா அவன் எப்படி அந்த சொசைட்டியை எதிர்த்து வரான் அப்படிங்கிறதா பேசிக் அவுட்லைனா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் அந்த சைக்காசிஸ் ஜோக்கரோட அந்த தன்மைகளை வந்து அழகாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அதுவும் மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்க அந்த சமயத்தில் ஸ்டோரி சிம்பிளாக இருக்குமா காம்ப்ளெக்ஸாக இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வரைக்குமே அந்த ஒன்லைன் பிளாட் என்னங்கிறதே அவங்க சொல்லாம தான் வச்சிருக்காங்க. லைக் ஜோக்கர் ஹார்லி குயினை தப்பிச்சு ஓட போறது தான் ஒன்லைன் பிளாட்டா இல்ல அசைலம கண்ட்ரோல் எடுக்கிறதா இல்ல காத்தம கண்ட்ரோல் எடுக்கிறதா என்னதான் இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் செய்ய போறாரு அப்படிங்கிறது இன்னும் அந்த கியூரியாசிட்டி கலப்பை தான் செய்யுது. ஏதோ படம் நல்லா இருந்தா ஓகே, அது மியூசிக்கலா வேற கொண்டு வராங்களா அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் பார்ப்போம். அதை தொடர்ந்து இது பக்கம் நம்ம ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் ஒரு கட்டத்தில் ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேருமே இந்த மாதிரி தனியா ஒரு ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. முதலுக்கு ஒரு டிவி ஷோ மாதிரி ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கர்னு சொல்லி பார்த்தா அந்த டிவி ஷோக்கு பேர் வேற கொடுத்துருக்காங்க. ஏன்டா அவன் ஒரு சைக்கோ கில்லர்ரா, அவனை வச்சு என்னடா ஷோ பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தானே இருக்கு. இங்க கண்டிப்பா ஒரு சம்பவம் நடந்தாகணும். ஏன்னா போன படத்தோட எண்டே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டிவி ஷோல தான் முடிச்சிருக்கோம். அந்த மனுஷனை திரும்பவும் அந்த டிவி ஷோக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்காங்களோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு லேடி காகாவோட அந்த ஹார்லி குயின் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கு. லைக் ஹார்லி குயினை ரொம்ப மெச்சூர்டா காமிச்சிருக்காங்க. ஹார்லி குயின் வந்து லைக் என்னதான் மெச்சூர்டான கேரக்டர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் ரொம்ப சைல்டிஷாக தான் நடந்துப்பா. நம்ம மார்கரெட் ராபி கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் இது வந்து ஒரு வித்தியாசமான மெச்சூர்டான கேரக்டர் மாதிரி தோணுது. நம்ம லேடிக்காக அந்த ஹார்லி குயினுக்கு ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க போல. மார்கரெட் ராபியோட அந்த ஷேடோல வந்து இவங்க வெளில வராங்களான்னு பார்ப்போம். இந்த படத்தில் போலீஸ் புரூட்டாலிட்டியுமே காமிக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸ் ஒரு கடத்தில் நிஜமாலே இங்கேருந்து நீ ஸ்டாராக வெளில போவேன்னு நினைக்கிறியா, என்னமும் நீ ஸ்டாராக இருக்கன்னு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரை பார்த்து ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷர்ட்டில் நம்ம ஜோக்கர் ஆக்சுவலாக அவருடைய அந்த மேக்கப் ஃபார்மில் இருக்கும்போதே ஏகப்பட்ட போலீஸ் சுற்றி வளைச்சு போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் புரூட்டாலிட்டியை பற்றியும் கண்டிப்பாக பேசுவாங்க நம்புறேன். அதுவுமே ஆப்வியஸாக நம்ம ஜோக்கரை எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணும். ஏன்னா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஜோக்கர் தான் இப்போதைக்கு இந்த காத்தம் இப்படி மாற்றிட்டு இருக்காருன்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே காத்தம் இந்த மாதிரி ஒரு அழுகின குப்பையாக தான் இருக்குது. அது பத்தாததுக்கு வரைக்கும் இந்த சமயத்தில் பேட்மேன் வேற இல்லை. பேட்மேன் எங்கரா இருக்கு அந்த காரணத்தினால ஸ்டில் இந்த காத்தமை காப்பாற்ற யாருமே இல்லை. அதை நம்ம ஜோக்கர் புரிய வைக்கிற மாதிரி கூட சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். நாம எதிர்பார்க்கறத விட இந்த படம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்க போது, அது தெளிவாக தெரியுது. பட் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான மூவியாக அமையும் நம்புறேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்குங்க. வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல. போன படம் 50 மில்லியன்ல எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த படம் பட்ஜெட் அதிகம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மியூசிக்கல் அது மட்டும் தான் லைட்டாக ஒரு பக்கம் பயமா இருக்கு. மற்றபடி ஓவராலாவே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ட்ரெயிலர் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயிலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த படம் பார்க்க சம ஹெப்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சில கொத்தா சமருக்கு மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான டெலிவரி பண்ணிட்டு எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்